நோ, யாருக்குமே சொல்லி கொடுக்க முடியாது. அவங்களுடைய அனுபவத்துல தான் பிறப்பின் ரகசியத்தை கற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமிருந்து அனுபவம் கிடைக்குது இல்ல. உங்க குடும்பத்திலேயே எடுத்துக்கோங்களேன், மனைவி பிள்ளைங்க எல்லாருமே இருப்பாங்க, கணவர் இருப்பாரு, மாமனார் மாமியார் எல்லாருமே இருப்பாங்க. அங்க அவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு பிறப்பின் ரகசியத்தை கற்றுக் கொடுத்துரும். ஏன்னா உங்க பிள்ளை இதை கேட்கும், உங்க பொண்ணு அதை கேட்கும், உங்க மனைவி இதை கேட்பாங்க, உங்க கணவர் இந்த ஆசையை சொல்வாரு, அந்த மாமனார் மாமியார் இந்த மாதிரி இது இப்படிலாம் போகும். சச்சரவும் இருக்கும், சண்டையும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அங்க பிறப்பின் ரகசியம் தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. அப்போ யாருங்க வந்து கத்துக் கொடுக்கறது? இறைவன் இருக்கிறாரு, அந்த பேராற்றல் இருக்குது, அந்த கருணையே உருவான அந்த இறை நிலைய நாம அடையணும் அப்படின்னா பிறப்பின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளணும். பிறப்பு அப்படின்னாவே நாம பிறக்கும் போது எவ்வளோ ஒரு கொண்டாட்டம், எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அந்த குழந்தை பிறந்தவன அதுக்கு பேர் வைக்கிறது, அப்புறம் சக்கரை தண்ணி ஊத்துறது, இது பண்றது அதை பண்றது, இதெல்லாம் கொண்டாட்டமா இருக்கு. ஆனா இந்த இறப்பப்போ ஏன் கொண்டாட மாட்டேங்கிறீங்க? இறப்பும் ஒரு கொண்டாட்டம் தான். அங்கதான் பிறப்பின் ரகசியமே இருக்கு. பிறப்பின் ரகசியம் வந்துச்சுன்னா அப்ப இறப்பின் ரகசியமும் தெரிஞ்சுக்கணும். இறப்பு வந்து கொண்டாட்டம், பிறப்பும் ஒரு கொண்டாட்டம். ஏன் கொண்டாட மாட்டேங்கிறோம்? இதை தெரிஞ்சுக்கோங்க. பிறப்போட ரகசியம் உங்களிடம் இருக்குது. அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அனுபவமா இருக்கு. இந்த வாழ்க்கை அனுபவத்தை கற்றுக்கொள்ளணும்னா நீங்க தயாரா இருக்கணும். நீங்க எதுக்கு தயாரா இருக்கணும்னா, இந்த அனுபவம் இது வந்து கஷ்டம் இல்ல, துன்பம் இல்ல, துக்கம் இல்ல. இது ஒரு அனுபவம். திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி சோல் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். இதுதான் ஒரு அனுபவம் இந்த ஆத்மாவிற்கு. இந்த பிறப்பிற்கு தகுந்தாற் போல இந்த ஆத்மா இந்த அனுபவத்தை பெற வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. இல்லைன்னா சோர்ந்து போய் உட்கார்ந்துருவீங்க. இதுதான் பிறப்பின் ரகசியம். அடுத்தது இறப்பின் ரகசியத்தை நான் இன்னொரு வீடியோல பேசுறேன்.